நல்லதா கெட்டதான்னு ரொம்ப நாளா ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்குது. காஃபி குடிக்கிறது இட் இஸ் குட். இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அமெரிக்கன் கிளீவ்லாண்ட் கிளினிக் அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா காஃபி இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மாடரேட் அமௌண்ட், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 கப் காஃபி வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. காஃபி குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதிகமாக காஃபி குடித்தோம் அப்படின்னா ஹார்ட் பீட் அதிகமாகும், படபடப்பு அதிகமாகும், வயிற்றுல ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. காஃபியில் வந்து காஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, ஒரு வேதியியல் பொருள். அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த காஃபியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. காஃபியில் வந்து பிளாக் காஃபின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளாக் காஃபியில் பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த பாலிஃபினால் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன் வந்து செல்ஸ்க்கு அனுப்ப வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸோ காஃபி. இதில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப லெஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குன்னா இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து கோல்டு ப்ரூ காஃபி. இது வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வந்து ஹார்ட் இல்லாத இருக்கிறதுனால வயிற்றுல வந்து கேஸ்ட்ரைட்டிஸு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் கம்மியாக இருக்குது. இதுலேயே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதுவே ரொம்ப நல்லது. காஃபியில் மெயினாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இருதயத்தில் வந்து சின்ன அடைப்புகள் ஏற்பட தடுக்கும். அப்புறம் வந்து ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய பக்கவாதத்தை தடுக்கும். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த வாழ்வுள்ள அடைப்புகளையும் தடுக்கும். இந்த மாதிரி காஃபி குடிக்கலாம் ரொம்பவே புத்துணர்ச்சி ஏற்படுது. காலையில் எழுந்தவுடனே நாம் வந்து ஒரு காஃபி குடித்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது தவிர நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும், கரெக்டான உணவு எடுத்தோம்னா இன்னமும் இருதயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.